வாழ்க்கையில தோத்து போய் வெற்றி அடையலாம் பாருங்க. அவனோட வெற்றி ரொம்ப பெரிதா கருதப்படும். அதே மாரி அடிபட்டு ஒரு கட்டத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் பெர்சனா இருக்கான் பாருங்க. அவனுக்கு பின்னாடி ஹிஸ்டரி ரொம்ப பலமானதா இருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, இன்னைக்கு லீடர்ஸ் லேடர் அப்படின்னு என்னோட அதாவது தலைவனின் ஏணிப்படி அப்படின்னு ஒரு ஒரு தலைவன் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா இந்த புக்ல கொடுத்துருக்கோம். அதாவது அங்கேருந்து காப்பி பண்றோம், இங்கேருந்து படிச்சோம் அப்படிங்கிறத தாண்டி நான் சொன்னேன், அடிப்பட்டு ஸ்ட்ராங் ஆகிறவனோட கதை ரொம்ப வலிமையா இருக்கும். ஒரு சின்ன ஸ்பார்க் தான், அந்த ஸ்பார்க் இங்க நிறைய இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஸ்பார்க் உங்களோட லைஃபை மாற்றும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நகர்வது வாழும், நிற்பது வீழும். வாழ்வின் மனிதர்கள் நகராமல் நிற்பதற்கு காரணம் கண்டறிவோம். மனிதன் கம்ஃபர்ட் ஜோன் என்று தன்னை சுற்றி வசதியான கோடு போட்டுக்கொண்டு அதற்குள் தன் வாழ்வனைத்தும் ஒரே நிலையிலேயே கழித்து விடுகிறான். கம்ஃபர்ட் ஜோன் என்றால் என்ன பார்க்கலாம். அதாவது மனிதன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து வந்து அதற்கு பழகி போய் விடுகிறான். பிறகு அது அவனுக்கு பழக்கப்பட்டு வசதியாக தெரிய ஆரம்பிக்கிறது. அதை அவன் தனது பாதுகாப்பு வளையம் என கருதுகிறான். எங்கே வெளியே வந்து விட்டால் இருப்பது இல்லாமல் போய்விடுமோ என்ற தயக்கத்திலேயே அதில் மூழ்கி போகிறான். மண் சட்டி இல்லாமல் போய்விடும் என்று நினைத்திருந்தால் நமக்கு இன்று சில்வர் பாத்திரம் கிடைத்திருக்காது. சைக்கிள் இல்லாமல் போய்விடும் என்று நினைத்திருந்தால் நமக்கு இன்று கார் கிடைத்திருக்காது. கூடாரம் பறி போய்விடும் என்று நினைத்திருந்தால் இன்று நமக்கு வசதியான வீடு கிடைத்திருக்காது. ஸோ இதே மாதிரி தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டாபிக் தான், இது மாதிரி ஸ்பார்க்கான விஷயம் இதில் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அதாவது ஒரு டேர்னிங்கில் போகிறோம். அந்த டேர்னிங்கில் ஒரு ஃப்ரூட்ஸ் வியாபாரி இருக்காரு, பழ வியாபாரி. நான் திரும்பி வரும்போது உங்கள் கடை சரியாக தெரில, ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போடுங்க, அங்கேயிருந்து ரோட்லேருந்து லாங் வியூ கிடைக்கும் போது உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவர் தள்ளி போடுறாரு. 1 வீக் அப்புறம் கேட்குறோம், பிஸ்னஸ் பயங்கரமா முன்னாடி விட நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அது மாதிரி தாங்க, சின்ன சின்ன ஸ்பார்க், அந்த ஸ்பார்க் இதுல இருக்கு. ஸோ நான் அமேசான்ல இந்த புக்கு கிடைக்கும். நான் லிங்கை வந்து கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். நீங்க இஃப் யூ நீட் நீங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.